ஏன்டா பஸ்ஸுக்குள்ளேயாடா அந்த காரியத்தை பண்ணுவீங்க? ஏங்க அதுவும் பரவால்ல. பார்த்த உடனே எப்படிங்க பண்ண முடிஞ்சுச்சு? எனக்கு அதாங்க ஒரே டவுட்டா இருக்குது. அதாவது யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ண பார்த்ததும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன பார்த்ததும் இந்த கண்டவுடன் காதல்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு பழைய காலத்து மூவில பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட மேபி நடக்கலாம். ஆனா கண்டவுடன் காதல் வர்றது வேற விஷயம். ஆனா கண்டவுடன் அது எப்படி வரும்? எனக்கு அதுதான் இன்னும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க இடமும் அறியல, பொருளும் அறியல, ஏவலும் அறியல. இதை ஏவி விட்ட பிள்ளைங்க மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க இவங்க 2 பேருங்க. பஸ்ஸில் பார்க்குறாங்க, அடுத்த நிமிஷம் பாயிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒன்றும் புரியல. அப்புறம் ஃபைனலாக ஒரு தரமான சம்பவம் வேற நடந்திருக்குது. நடந்தது என்ன, யார் இவங்க, என்னதான் ஆச்சு? அப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போய் போலீஸ்காரங்களே கஷ்டப்பட்டு திணறி எடுத்து தான் இந்த கேஸை கண்டுபிடிச்சி சால்வும் பண்ணியிருக்கிறாங்க. குற்றவாளிக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வேற எங்கேயும் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான பகுதியில் நடந்த ஒரு உண்மையான கிரைம் சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமான விஷயம், இது என்னைக்கோ எந்த வருஷமோ இந்த வருஷம் நடந்த ஒரு சம்பவம் தாங்க இது. நடந்தது என்ன, மாட்டினது யாரு, அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த பஸ்ஸுக்குள்ள ஆரம்பிச்ச அந்த சம்பவம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சம்பவம், யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இன்னைக்கான இந்த கிரைம் சம்பவத்தில் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் தினம் ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான குற்றங்கள்லாம் வந்துட்டு மக்கள் கண்ணுக்கு தெரியாமையே போயிருது. அதனால நம்ம சேனலுடைய நோக்கமே என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி மக்கள்லாம் கண்டுக்க தவறிய மிக முக்கியமான கொடூரமான வழக்குகளை ஃபுல்லா ஒரு வீடியோவை எடுத்து போடுறது தான் இவ்வளவு நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் இதை தான் தொடர்ச்சியாக பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான கிரைம் குற்றக்கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான சேனலுங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்னு கொடுத்து வச்சிருங்க. வெல்கம் டு அவர் மிஸ்டர் கிரைம் தமிழ். நான் உங்கள் அருண். இப்போ இந்த சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2026ங்க. காலங்காத்தால கையில் ஒரு செம்பு நிறைய தண்ணி, இன்னொரு கையில் அது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1 லிட்டர் வாட்டர் கேனோட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ள நடந்து போறாரு. அது எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைவே, அந்த ஹைவேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புதர். அந்த புதருக்கு காலையில காலை கடனை கழிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அப்படி போனவர் ஒரு விஷயத்தை தான் கண்ணால பாக்குறாரு. அப்பதான் சூரியனுமே உதிக்க ஆரம்பிக்குது. பார்த்தவர் கொலை நடுங்கி போய் மிரண்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டேஷனுக்கு கால்லாம் பண்ணல. ஏன்னா வந்துட்டு கையில போன்லாம் எடுத்துட்டு போல. நேரா மனுஷன் செம்பு வாட்டர் கேனோட எங்க போயிட்டாரு அப்படிங்கறத பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தே போயிட்டாருங்க. ஏன்னா இந்த சம்பவம், அதாவது ஒரு விஷயத்தை பார்த்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அந்த நபர் இதை பார்த்து நேராக ஓடி போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட விஷயத்த சொல்லி இப்போ அறக்க பறக்க போலீஸ்காரங்களையும் வேகமாக காலங்காத்தால அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து காமிக்கிறாரு. அப்படி வந்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்களே ஒரு செகண்ட் பார்த்து மிரண்டு போகிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சாதாரண நல்ல மனிதரால் அந்த காட்டுக்குள்ளே போயிட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த காடை, அந்த புதரை, அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே பாத்ரூம் இல்லாத காரணத்தினால அதை பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்மெல் அப்படிங்கிறது மிக மோசமாக இருந்துட்டு இருக்கும். பட் அந்த ஏரியாக்குள்ள தான் இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்குதுங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது போலீஸ்காரங்க கிட்ட அந்த நபர் காமிச்ச விஷயம், அங்க ஒரு பெண்மணியுடைய உடல் இறந்து போன நிலையில கிடந்துகிட்டு இருக்குதுங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த பெண்மணியுடைய உடல்ல எதுவுமே இல்லை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட கோலத்தில் ஒரு பெண்மணியை காலங்காத்தால இந்த மாதிரி காலை கடன் கழிக்க போன நேரத்தில் பார்த்தவர் மிரண்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்காரங்களை வந்து பார்க்க இப்போ இதோட விட்டால் சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா போலீஸ்காரங்க அதை கை வைக்க முடியாதுங்க. நேராக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாரன்சிக் டீமையும் வர சொல்லிட்டாங்க. இப்போ ஃபாரன்சிக் டீமும் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து அவங்களும் ஏதாச்சும் தடயங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே 2 எவிடன்ஸ் கிடைக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்றையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதருக்குள்ள ஒரு கிழிஞ்சு போன நிலைமையில கொஞ்சம் ட்ரெஸ் கிடைச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்து புதரில் ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி ஒன்று கிடைச்சிருக்குது. அந்த கல்லில் கொஞ்சம் சிவப்பு கலர்ல கரையும் இருக்குதுங்க. அப்போ இதை வச்சே போலீஸ்காரங்களா இருக்கட்டும், ஃபாரன்சிக் டீமா இருக்கட்டும், அவங்க கன்ஃபார்ம் பண்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது நேற்று ராத்திரி இந்த பொம்பளை அந்த மாதிரியான வேலை பண்றதுக்கு வந்திருக்கா. வந்த இடத்துல இந்த மாதிரி வந்தவர் கூட ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்காரங்க அசியூம் பண்றாங்க. பட் என்னதான் அசியூம் பண்ணாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம வந்துட்டு இதை கேஸ் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ரீசனால அந்த ஃபாரன்சிக் டீம்காரங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் ஃபுல்லாக லேபுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த கரை இந்த பெண்மணியுடையதா,
அதே நேரத்துல அந்த உடை இந்த பெண்மணியுடையதான், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இன்னொரு பக்கம் அந்த பெண்மணியுடைய உடலை சுத்தி வந்துட்டு ஏதாச்சும் திருட்டு போன மாதிரியான தடயங்கள் இருக்குதா அப்படிங்கறத பார்க்கும்போது எந்த ஒரு பொருளுமே அந்த பெண்மணியுடைய உடல்ல இருந்து திருட்டு போல. பட் என்னன்னா அந்த பெண்மணி யூஸ் பண்ண ஹேண்ட்பேக்கா இருக்கலாம், இல்ல மொபைல் போனா இருக்கலாம், அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே அந்த பெண்மணி பக்கத்துல இல்ல. அப்போ என்னன்னா திருட்டு போல யாரோ ஒரு நபர் பிளான் பண்ணி பக்காவா இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. இப்ப அதற்கடுத்த நடவடிக்கை என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த பெண்மணியுடைய உடலை நேரா கைப்பற்றி பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ அட்டாப்சி ப்ராசஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீம் அவங்களுடைய லேப் இன்வெஸ்டிகேஷன் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருந்திருக்குது. இப்ப போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த பெண்மணி யாரு, ஏன்னா இறந்து கிடக்கிற அந்த விக்டிம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கேஸை ஃபர்தரா மூவ் பண்ணி குற்றவாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ இப்படி இருக்கக்கூடிய டைம்ல விக்டிமே யாரு அப்படிங்கறது தெரியலனா எங்க இருந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ரீசன்னால போலீஸ்காரங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க நைட்டும் பகலும் ஓயாம உழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட சம்பவம் பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி காலையில கண்டெடுக்கப்படுது. பட் இருந்தாலும் பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே போலீஸ்காரங்களால வந்துட்டு எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த பெண்மணியை பத்தின எந்த ஒரு விஷயமும் ப்ரீவியஸ் கேஸ் ரெக்கார்ட்ல இல்ல. இந்த பெண்மணி ஒரு குற்றவாளி, இல்ல இந்த பெண்மணியை காணும், இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு கேஸ் ரெக்கார்டுமே இந்த பெண்மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்ல. ஸோ இதனால போலீஸ்காரங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டமா போகுதுங்க. அப்புறம் தான் என்ன பண்றாங்க, பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஃபுல்லா இந்த பெண்மணியுடைய போட்டோ வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த பெண்மணியை பத்தின ஏதாச்சும் விஷயங்கள் தெரியுமா அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது போக போலீஸ்காரங்களே களத்துல இறங்குறாங்க. எப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலியமா இந்த பொண்ணுடைய போட்டோ எடுத்துக்கிட்டு ஊரா தெருவா இந்த மாதிரி இந்த பொண்ணை தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப்ங்க ரொம்ப தீவிரமா இறங்கி இந்த கேஸ்ல செயல்பட்டு இருக்காங்க. அப்படி செயல்பட்டாலும் போலீஸ்காரங்களுக்கு உடனே எந்த விஷயமே கிடைச்சிடல. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு தான் போலீஸ்காரங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் கிடைக்குது. பக்கத்து ஸ்டேஷன்ல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னுடைய பெத்த மகளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் அந்த மகளும் இப்போ வந்துட்டு இறந்து கிடக்கும் போது வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய முகமும் ஒன்னா அப்படிங்கிறத அங்க வந்திருக்கக்கூடிய நபர்கிட்ட காமிக்கும் போது அவர் ஆமா ஏன் பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கதறி துடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டார். பட் இருந்தாலும் ஒரு போட்டோ வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது பாருங்க. அதனால அந்த ஸ்டேஷன்ல இருந்து இப்போ ஃபோன் கால் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஈரோடு பெருந்துறை ஸ்டேஷனுக்கு வருது. வந்ததுக்கு அப்புறம் என்னது அப்படிங்கறத பார்க்கும்போது போலீஸ்காரங்க இந்த நபரை கையோட கூட்டிட்டு போறாங்க. எங்க அப்படிங்கறத பார்க்கும்போது மார்ச்சுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் இப்ப இறந்து போன பொண்ணுடைய உடல் இருக்குதுங்க. இங்க இன்னொரு பிரச்சனை நான் ஸ்டார்டிங்கே சொல்ல தவறிட்டேன். என்னன்னா இந்த பொண்ணுடைய உடல் ஒன்றும் சாதாரணமா சும்மா இறக்கப்படல. இந்த பொண்ணுடைய முகமே தெரியாத லெவலுக்கு அங்க கிடந்த ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒருத்தன் சம்பவத்தை பண்ணிருக்கிறான். ஸோ அதனால அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பொண்ணுக்கு நெருங்கிய பழக்கமுள்ள நபர்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே போலீஸ்காரங்க சொல்லி, ஏன்னா பயந்துடக்கூடாது பாருங்க, ஒரு பாட்டு மார்ச்சுரிக்குள்ள போயிட்டு சொல்லி தான் உள்ள அமுச்சு விட்றாங்க. பார்த்து பயந்துராதீங்க, கத்திராதீங்க, என்ன அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இப்போ தான் பொண்ணை காணுன்னு வந்து அந்த நபரை பார்த்தீங்கன்னா அந்த மார்ச்சுரிக்குள்ள போலீஸ்காரங்க வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அந்த மார்ச்சுரிக்குள்ள போனவருக்கு அந்த மார்ச்சுரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர் அந்த உடலுடைய முகத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்த மறு நிமிஷம் மனசு எப்படிங்க தான் பெத்த பொண்ணு எப்படி கத்தாம இருக்க முடியும், எப்படி அழாம இருக்க முடியுங்க, அழுதுகிட்டே வந்துட்டு வெளியே வராரு. ஆமா சார் என் பொண்ணு தான் சார், என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பாட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்து போலீஸ்காரங்க அந்த நபரை இங்க பாருங்கயா, அழாதங்கயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அதான் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது, இப்போதான் இது உங்க பொண்ணு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியுது, இவ்வளோ நாள் நாங்கள் வந்துட்டு யாருன்னே தெரியல, ஒரு அனாதை பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் யாருடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிரும், நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா கிட்ட சொல்ல அவரும் சரி சார் நீங்கள் மட்டும் இந்த கேஸில் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக அந்த கேஸ் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஐடென்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ் தாங்க. அதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கல்லில் இருந்து அந்த சிவப்பு நிற கரையும் இந்த பொண்ணு உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தமும் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது அங்கே கிடந்த அந்த கிளாத்துங்க, அதாவது துணி, அந்த துணியுமே இந்த பொண்ணு போட்டுட்டு வந்து அந்த பொண்ணு உடுத்திய துணியா தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் என்னதான் கன்ஃபார்ம் பண்ணாலும் அதிகாரப்பூர்வமான வந்துட்டு எவிடன்ஸ் வேணும். அதாவது இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, இந்த பொண்ணை பண்ணவன் இவன் தான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வேணும் பாருங்க. அதற்கான இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா போய்கிட்டு இருக்கும் போது தான் போலீஸ்காரங்களுக்கு லேசா சந்தேகம் இந்த பொண்ணுடைய அப்பா மேல லைட்டா வருது. ஏன் அப்படின்னா தான் பொண்ணை காணுன்னு சொல்லி 10 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தகப்பன். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமான பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்குதுங்க. எது எதுக்கோ காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய நபர்களே வந்துட்டு போட்டு தள்ளுறத வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்தில். ஸோ அதனால நம்ம யாரையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற ரீசன்னால போலீஸ்காரங்க
ஒரு கண்ணை அவங்க அப்பா மேலேயும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்குதுங்க. அதுல தெளிவா இருக்குது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு எப்படி இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது பின்மண்டையில அடிபட்டு இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதுதான் காஸ் ஆஃப் டெத். அட் த சேம் டைம் அதற்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க முகத்துல எக்கச்சக்கமான அடிகள் பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெண்மணி அந்த மாதிரி பாலியல் ரீதியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் என்னன்னா, பாலியல் ரீதியான அந்த உறவுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இந்த பெண்மணியுடைய உடம்புல அதுவும் குறிப்பா அந்தந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு சலைவா கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அந்த சலைவா இப்போ இந்த பெண்மணிக்கு சம்மந்தம் இல்லாத சலைவா அப்படிங்கிறது இப்போ அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மூலியமா இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ போலீஸ்காரங்க கையில எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, பெண்மணி பாலியல் ரீதியா பாதிக்கப்படல, ஆனா பாலியல் ரீதியான விஷயங்கள்ல இருந்திருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்மணிக்கு பின்மண்டையில அடிபட்டு இறந்திருக்கிறாங்க. பக்கத்துல கல்லும் கிடக்குது. அந்த கல்லை வச்சு தூக்கி கூட அந்த பெண்மணியுடைய பின்மண்டையில அடிச்சிருக்கலாம். என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. நேரா அவங்க அப்பா கிட்டே போறாங்க. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க. அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுடைய பேச்சுல நடவடிக்கையில எதுவும் மாற்றம் இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவரு தான் பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா இங்க பாருங்க, ஏன் பொண்ணு தங்கமான பொண்ணு. என்ன அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருக்கிறான். அப்படி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் சரியில்லையாம். புருஷன் சரியில்லாம இருந்தாலுமே என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்தான். பட் அதுக்கு மேல அவளால வந்துட்டு சந்தோஷமா புருஷன் கூட வாழ்க்கையை நடத்த முடியல. அவளுக்கு அந்த புருஷன் கூட வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது நரகமா இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணா, அந்த புருஷனை விட்டுட்டு விலகி வெளியே வந்துட்டான். அப்புறம் 2 வருஷம் சும்மா இருந்துகிட்டு இருந்தா. அகைன் இன்னொரு நபரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த நபர் கூட ஒரு மாதிரி லைஃப் சந்தோஷமா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த நபரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டான். ஆக மொத்தம் என் பொண்ணு 2 பேரை திருமணம் பண்ணி 2 பேர் கூட இப்ப வாழல. அப்புறம் வாழாவட்டியா நடு ரோட்ல இருந்துகிட்டு இருக்கும்போது, பெத்த பிள்ளை சார் எனக்கு பதறாதா, நான் தான் என் பிள்ளையம்மா வீட்டுக்கு வாமா நான் பாத்துக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் தான் இப்போ வரைக்கும் அவளுக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ எந்த அப்பாவா இருந்தாலும் தான் பொண்ணு நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் என் பொண்ணு நல்ல பொண்ணு, அவளுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க அப்பா சொன்னதை மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு கேஸ் எடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ரத்த சொந்தம். இப்போ அந்த ஏரியாவில் அந்த பொண்ணுடைய வீடு இருக்கு பாருங்க, இந்த பொண்ணுடைய வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க போகும்போது தான் அப்போ விசாரிச்சு பார்க்கறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா சொன்ன மாதிரிலாம் கிடையாது சார், இந்த பொண்ணை பொறுத்தளவில் இந்த பொண்ணு போகாத பசங்க கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிற மக்களே, அதாவது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு பழக்கம் இல்லாத பசங்களே கிடையாதாம். ஒரு பையனை பார்த்தாச்சு பிடிச்சி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பையன் கூட போயிட்டு கடைசி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரது தான் இந்த பொண்ணு ஒரு வேலையவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ரீசன்னால இந்த பொண்ணு ஒன்றும் ஒரு பத்தினிலாம் கிடையாது அப்படிங்கிறத அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுடைய சொந்த அப்பா என் பொண்ணு நல்லவா, புருஷன் தான் சரியில்லை, 2 புருஷனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ என் கூட இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. ஆனா ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு நல்லவெல்லாம் கிடையாது, எவன் கூப்பிட்டாலும் பேருவா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பா போலீஸ்காரங்க யார் சொல்றதை எடுப்பாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஊர் மக்கள் சொல்றதா வந்துட்டு கேஸ்ல எடுத்துப்பாங்க. ஏன்னா ரத்த சொந்தம் சொல்றதை வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு திருமணமானது வந்துட்டு கன்ஃபார்ம் செய்யப்படுதுங்க அதே ஊர் மக்கள் மூலியமாட்டுங்க. அப்ப இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஓரளவில் கிளியர் ஆயிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ஒண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, இந்த பொண்ணு இந்த மாதிரிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான், அந்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அப்படி அந்த உயிர் போயிருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு கூட பழகுன எவனோ ஒருத்தனால தான் உயிர் போயிருக்கணும் அப்படிங்கறத போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ அந்த ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு விட்டு அந்த 2 புருஷனை தாண்டி இந்த பொண்ணுக்கு எந்தெந்த பசங்க கூட தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறத போலீஸ்காரங்க நோண்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு சில நபரை விசாரிச்சு அவங்களுடைய சலைவா இந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்ணி இப்போ ஆல்ரெடி இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து எடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இந்த நபர் தான் அந்த நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் எந்த நபருமே மேட்ச் ஆகல. ஸோ இதனால போலீஸ்காரங்க அகைன் ஜீரோக்கே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கேஸை வந்துட்டு சால்வே பண்ண முடியாம போய்கிட்டு இருக்குது. என்னடா கேஸ் முடிஞ்சு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், பொண்ணுடைய அப்பா யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், பொண்ணுடைய மொத்த கேரக்டரையும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், குற்றவாளியை மாட்டிக்கிட்டே நினைக்கும் போது இப்படி வந்துட்டு நமக்கு தள்ளி போய்கிட்டே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க இன்னும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்பைலாம் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இன்னொரு மிக முக்கியமான தகவலுங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலியமா போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு இறந்து போன சம்பவம் தெரிஞ்சது போலீஸ்காரங்களுக்கு பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி காலையில. அதே நேரத்தில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு இறந்து ஒரு 7 to 8 மணி நேரம் இருக்கும். அப்படி பார்த்தா கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி ராத்திரி தான் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ இந்த பொண்ணு பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி எங்க போனாங்க,
வீட்ல இருந்து வெளியே போனாங்களா இல்ல ஆல்ரெடி வேற ஏதாச்சும் ஊர்ல தங்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேள்விகள் போலீஸ்காரங்களுக்கு எழும்ப இந்த கேள்வியை அந்த தகப்பன் கிட்ட வந்து கேட்கும்போது அப்பா அவர் தெளிவா சொல்றாரு, என் பொண்ணு இந்த ஊருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு ஊரை சொல்றாருங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ரங்கம்பாளையம். இப்ப அந்த ரங்கம்பாளையம் போயிட்டு போலீஸ்காரங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி அலசி ஆராயிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து மொத்த சிசிடிவி ரெக்கார்டையும் பிளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிளே பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சிசிடிவி ரெக்கார்ட்ல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ரங்கம்பாளையம் டு ஈரோடு போகக்கூடிய ஒரு மினி பஸ், அந்த மினி பஸ்ல இந்த பொண்ணு ஏறுறது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்குது. இப்போ ஒரு வழியா வந்துட்டு இந்த பொண்ணு இந்த டைமுக்கு இந்த பஸ்ல ஏறுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க இன்னும் உற்சாகமா அந்த கேஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ் எந்த ரூட்ல போகுது, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணி அந்த பஸ் நிற்கக்கூடிய எல்லா ஸ்டாப்பையும் ஃபாலோ பண்றாங்க. எல்லா ஸ்டாப்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ரெக்கார்ட்ஸையும் வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு ஈரோட்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஆனா ஈரோட்ல அந்த பொண்ணு தனியா வந்து இறங்கல. ஈரோட்ல அந்த பொண்ணு இறங்கும் போது அந்த பொண்ணு கூட ஒரு வாலிபன் ஓட்டு போடுறதுக்கு கூட இன்னும் ஒரு 6 மாசம் ஆனாதான் அவன் வந்துட்டு ஓட்டே போட முடியும். அந்த மாதிரியான வயது இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் அந்த பஸ்ல அந்த பொண்ணு கூட கையை பிடிச்சி இறங்குறது பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்களுக்கு சிசிடிவி மூலியமா தெளிவா தெரிய வருது. ஓகே, அப்போ குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், குற்றவாளியை நெருங்கிட்டோம், இந்த பையன் தான் சம்பவத்தை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க நினைக்கிறதுக்குள்ள அடுத்து மிக முக்கியமான சம்பவங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இந்த பையனும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, நேரா ஒரு காருங்க, அது பார்க்கறதுக்கு கேப் மாதிரி இருக்குது, அந்த கேப்ல ஏறி எங்கேயோ போறாங்க. இப்போ அடுத்த ட்விஸ்ட் என்னடா, அது கேப்ல ஏறி போறாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சிசிடிவி ரெக்கார்டுமே போலீஸ்காரங்களால ஃபாலோ பண்ண முடியல. இப்போ போலீஸ்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த கேபுடைய நம்பரை சிசிடிவி மூலியமா தூக்குறாங்க. அந்த நம்பர் மூலியமா அந்த கேபுடைய ஓனர் அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த கேப் டிரைவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி அவர்கிட்ட என்ன விசாரணை நடக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த மாதிரி பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி ஒரு ஈவினிங் டு நைட்டுக்குள்ள நீங்க ஈரோடு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பிக்கப் பண்ணீங்களா, அப்படி பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கொண்டு டிராப் பண்ணீங்க, அவங்கள பத்தின ஏதாச்சும் தகவல் தெரியுமா அப்படிங்கறத இப்போ அந்த கேப் டிரைவர் கிட்ட கேட்கறாங்க. இப்போ அதற்கு அந்த அண்ணா தெளிவா ஆன்சர் சொல்றாங்க, ஐயா நான் பிக்கப் பண்ண நான் ஒரு பையனும் ஒரு பொண்ணுயா, அந்த 2 பேருமே நான் தான் பிக்கப் பண்ணி எங்கே இறக்கி விட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஈரோடு பெருந்துறை சுற்றி இருக்கக்கூடிய ரிங் ரோடு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரமாக இருந்துட்டு இருக்கும் சார். அது பக்கத்தில் ஃபுல்லாக புதராக தான் இருந்துட்டு இருக்கும். அந்த புதர் பக்கத்தில் என்னை இறக்க சொன்னாங்க. நான் அப்போ கூட கேட்டேன், காடாக இருந்துட்டு இருக்க இங்கே எதுக்கு இறங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அது எங்கே இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க பர்சனல் விஷயத்தை நான் தலையிட முடியாது சார், அவங்களை இறக்கி விட்டேன் அப்படிங்கிறத இந்த கேப் டிரைவர் சொல்றாருங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் இந்த கேப் டிரைவர் மேலேயும் வருது. ஏன்னா இந்த பொண்ணை கடைசியா பார்த்தது இந்த கேப் டிரைவரும் அந்த பொண்ணு கூட இருந்த அந்த பையனும். ஸோ அப்போ கண்டிப்பா இவங்க மேலேயும் சந்தேகப்படலாம், அவன் மேலேயும் சந்தேகப்படலாம். அப்படி இருக்கும்போது இந்த கேப் டிரைவர் கிட்ட நோண்டி கேட்கறாங்க, அவங்களை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எங்க போனீங்க, எந்த ட்ரிப் எடுத்தீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் எல்லாத்துக்குமே ரெக்கார்டு பக்கா வச்சிருக்காருங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிப் எடுத்தேன், இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன், இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பக்காவா கரெக்டா சொல்றாருங்க. ஸோ இப்போ இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படிங்கறத இவருடைய போன் லொகேஷன் அந்தந்த நேரத்தில் அங்கதான் இருந்துச்சு அப்படிங்கறத போலீஸ்காரங்க அகைன் ஒருக்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அதுவும் இவர் சொல்றதும் கரெக்டா இருக்குது. அப்போ ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு கொடூர செயலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கேஷுவலா திரும்ப அகைன் கேப் ட்ரிப் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது ரொம்பவுமே ரேர். ஸோ அதனால இவர் மேல இந்த கேப் டிரைவர் மேல இருந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது போலீஸ்காரங்களுக்கு. இப்போ ஃபைனலா யாரை சந்தேகப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த பஸ்ல அந்த பொண்ணு கூட வந்து அந்த பையன் தான். இப்போ இவன் யாரு என்ன கதை அப்படிங்கறத விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிடைச்ச சிசிடிவி போட்டோ மட்டும் தான் இருக்குது. அதுவுமே கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்குது. இதை வச்சு அவனை தேடுறதுங்கிறது மிகவும் சிக்கலான விஷயம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கேப் டிரைவர் என்ன ஒரு மிக முக்கியமான வேலையை பண்ணியிருக்கிறாருங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது போலீஸ்காரங்க அந்த கேப் டிரைவர் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, சார் ஒரு விஷயம் என்னன்னா அந்த பையனை எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் அதே பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய டைம் பார்த்துருக்கேன், எப்பவுமே அவன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க விசாரிச்சு பாருங்க அப்படிங்கறத சொல்லும்போது தூக்குடா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க நேரா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க அப்படிங்கறத விட்டு இந்த டிரைவர் அண்ணா மூலியமா வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி டிரைவர் அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸை அடையாளம் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை போலீஸ்காரங்க நேரா போய் தூக்கிட்டு டேய் சொல்லுங்கடா இவன் எங்க இருக்கிறான், இவனை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அவனுக்கு ஃப்ரெண்டு ஒரு பயங்கரமான சாக்க சொல்றாங்க. என்னன்னா சார் இவனை நாங்க பார்த்து 10 நாள் ஆகுது, சம்பவம் நடந்து 10-12 நாள் ஆக போகுது, அப்போ இவனை நாங்கள் பார்த்து 10 நாள் ஆகுது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது அப்போவே போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இவன் எங்கே தங்கியிருக்கான், வீட்டை காமிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது போலீஸ்காரங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவன் தங்கியிருக்கக்கூடிய வீடியுமே வந்து காமிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே
அவனை நாங்க பார்த்து 10 நாள் ஆச்சு, 10 நாள் வீட்டுக்கே வரல அப்படிங்கறத எல்லாருமே சொல்றாங்க. அப்ப எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா இப்பதான் போலீஸ்காரங்க தெளிவா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒருத்தன் சம்பவத்தை பண்ணிருக்கிறான், பண்ணிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்கன்னு பயந்து போய் இந்த மாதிரி தலைமறைவு ஆயிட்டான். அப்ப இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க முடிவு பண்ணி அதே நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த நபருடைய நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு சைபர் கிரைம் கிட்ட கொடுத்து லொகேஷனை ட்ரேஸ் பண்ண போகும்பொழுது அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சைபர் கிரைம் மூலியமா தொடர்ச்சியா வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா ஒரு செகண்ட் ஒரு 2-3 நாட்கள்லயே போனை வந்துட்டு லேசா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கிறான். அந்த கேப்ல போலீஸ்காரங்க சைபர் கிரைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய லொகேஷனை தட்டி தூக்கிட்டாங்க. நேரா போறாங்க, ஒரு மேன்ஷன்ல தங்கி இருக்கிறான். இப்ப அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு போலீஸ்காரங்க அவன் தங்கி இருக்கக்கூடிய ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள தனியா அந்த மேன்ஷனுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்படி அவனை தூக்குறாங்க, ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வராங்க, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லுடா, எதுக்கு அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ண அப்படிங்கறது கேட்கும்போது ஆரம்பத்துல சார் எந்த பொண்ணு சார் எனக்குலாம் எதுவும் தெரியாது சார் அப்படி மாதிரி ஒரு நடிப்பை போட்டிருக்கான். ஆனா இங்க பக்காவா போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அந்த பையன் அந்த பொண்ணு கூட போனது, பஸ்ல இறங்குனது, அது போக அந்த கேப் டிரைவர் சொன்ன வார்த்தைகள், அது போக இந்த 10 நாள் வந்துட்டு இப்போ தலைமறைவா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த நபருக்கு எதிராக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அப்படிங்கிற ரீசன்னால அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ போலீஸ்காரங்க அவங்களுடைய கொஞ்சம் கிடுக்குப்படி விசாரணைகளை லேசா தான் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள பையன் ஒன்னா உண்மைகளை வந்துட்டு கக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்டுட்டே சினிமாவில் கூட இப்படிலாம் நடக்காவதா, யாரா நீங்களாம் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களே கொந்தளிச்சிருப்பாங்க. அவன் அப்படி என்ன சொல்றான் அப்படிங்கறத பார்க்கும்போது முழு பழியுமே அந்த பொண்ணு மேல தாங்க போடுறான். என்னன்னா சார் சரியா பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி 2026 சாயந்தரம் போல வந்துட்டு என்னன்னா அந்த பொண்ணு நான் ஏறின பஸ்ல ஏறினாங்க. ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரங்கம்பாலன்ட்டு ஈரோடு போய்கிட்டு இருக்கக்கூடிய மினி பஸ் சார். அந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன வெறிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆம்பளை நம்ம வந்துட்டு சைட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து வெறிக்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா திரும்ப பார்க்கணும்னு தோணும் இல்லையா? நானும் லேசா பார்த்தேன், அவங்க சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். டக்குன்னு பார்த்தாங்க இந்த வடிவேலு படம் டைலாக் மாதிரி என் பக்கத்துல வந்து உட்காருதே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி கூப்பிடுறாங்க, அவங்களே கூப்பிடுறாங்க ஒரு பொண்ணு, நம்ம போயிட்டு உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த மாதிரி என் கூட ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க 2 பேரும் ஒரு மாதிரி கேஷுவலா பேச ஆரம்பிச்சோம், ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அந்த பஸ் ஈரோடு போய் சேர்றதுக்குள்ள நாங்க ஒரு லவ்வர்ஸ் ஆகிற லெவலுக்கு அந்த லெவலில் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். எப்படி மக்களே, பஸ்ல பார்த்துருக்கான், கண்ணை காமிச்சிருக்கான், பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கான், பாஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு நாங்க நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது தான் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. இறங்கலான்னு பார்க்கும்போது எங்க போற, இந்த பஸ்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகலாம், சேர்ந்தே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நானும் அந்த பொண்ணு கூட இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் சார். அப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னா அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, நம்ம இங்க போகலாம் அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி கேட்கறாங்க, ஒரு பொண்ணா வலிஞ்சு வராங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்குலாம் காஃபி ஷாப்பா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், எல்லா இடமும் போனேன் சார். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன விடுற மாதிரி தெரியல. கடைசியா என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது என்னை விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டயலாக்லாம் விட்டாங்க. அப்பவே எனக்கு புரிஞ்சுக்கிச்சு இந்த பொண்ணுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு வேண்டியது அது, நம்ம கூட வந்துட்டு ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. சரி நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன், ஒரு பொண்ணு கேட்கறாங்க நம்மள கொடுத்துடணும் பாருங்க, அதுக்காண்டி என்ன பண்ண அப்படின்னா அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். டக்குன்னு ஒரு கேபுக்கு கால் பண்ணேன், கேப் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஸ்பாட் இருக்குது, அதான் அந்த பெருந்துறை ரோட்டோரமாக இருக்கக்கூடிய புதர் சார். நானும் சரி கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அந்த பொண்ணை ஏறுனேன். பொண்ணு ஏறினாங்க. நேராக நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி அந்த புதர்கிட்ட போனோம். போனதுக்கப்புறம் கேப் டிரைவர் அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு எதுவுமே என்ன பண்ணல சார். நான் தான் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் ஒரு சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு நல்லா வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அந்த பொண்ணு திரும்ப எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க சார். என்னத்தடா அப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த போலீஸ்காரன் கேட்கும்போது சார் அவங்க வந்துட்டு என்ன பார்த்துட்டாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஒன்றை பார்த்தா என்ன அப்படிங்கிறது கேட்கும்போது சார் வந்துட்டு நான் ஒரு ஆணே கிடையாது, என்னடா சொல்றேன் சார், நான் வந்துட்டு ஒரு திரு நம்பி சார், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெண்ணா இருந்து ஆனா மாறி இருக்கக்கூடிய நபர் சார் அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தையை அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. மொத்த ஸ்டேஷனை ஆடி போயிட்டாங்க. அப்போ ஸ்டேஷனே ஆடி போகும்போது அவனை நம்பி வந்த பொண்ணு ஆடாமையா இருப்பாங்க. அவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த பொண்ணு டக்குன்னு இதை பார்த்ததுக்கு அப்புறம் சே நான் ஒன்று நம்பி எவ்வளோ தூரம் வந்தனாடா, எவ்வளோ நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு வந்தேன்டா, இப்படி என் சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, சே உன்னை நம்பி வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வெறி ஏற்றுவாங்க பாருங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பா அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் கிட்ட அந்த மாதிரி பேசினாலே சுத்தமா பிடிக்காதுங்க. இப்படி திரும்ப சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா இந்த நபருக்கு வெறியேற ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெறியை அடக்க முடியாம அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா
அந்த பொண்ணை பிடிச்சி சும்மா தள்ளி தான் விட்டுருக்காரு. அப்படி தள்ளி விட்டதுல பின்னாடி இருக்கக்கூடிய கல்லுல மண்டை அடிபட்டு அந்த பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம போறாங்க. டக்குன்னு அந்த இடத்தொட்டி கிளம்பி தப்பிச்சிடலாம்னு நினைக்கும் போது தான் ஒருவேளை அந்த பொண்ணு முழிச்சிட்டா நாளை பின்ன ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன இந்த மாதிரி சம்பவம் பண்ணா சார், அப்புறம் இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டு கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அதுக்கு தான் நானே முந்திக்கிட்டேன், இவ கதையை முடிச்சிரும், இந்த காட்டுக்குள்ள யார் வந்து பார்க்க போறான்னு நினைச்சு நானே இங்க கிடந்த கல்லை தூக்கி அவளை வந்துட்டு கதையை முடிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு ரோட்டுக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். அவனுக்குமே எந்த விஷயமும் தெரியாது சார். நேராக வந்தான். அவன் என்கிட்ட கேட்டான், எதுக்கிட்ட அந்த காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறத கேட்டான். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு வண்டியில் வந்தேன், வண்டிக்காரனும் எனக்கும் பிரச்சனை ஆகி போச்சு, நடு ரோட்டை இறக்கி விட்டா மச்சான், நீ வந்து காப்பாற்று அப்படிங்கிறத சொல்லி கால் பண்ணியிருக்காப்புல. இப்போ அந்த ஃப்ரெண்டும் வராப்புல வந்து நேராக அந்த நபரை பிக்கப் பண்ணி அவருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டாப்புல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, வெயிட் பண்ணியிருக்கான், அந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கான். போலீஸ்காரங்க அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு இந்த நபரை நெருங்க ஆரம்பிக்கும் போது ஓகே இதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நேராக என்ன பண்ணிட்டான், ஒரு மேன்ஷன், பிரைவேட் மேன்ஷனை புக் பண்ணி அங்கே போய் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்துட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் மட்டும் அந்த ஒரு செகண்ட் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல, அந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு ஏதாச்சும் ஃபோனை மாற்றிட்டு போயிருந்தான் அப்படின்னா இவனை கண்டுபிடிக்கிறதே மிக சிக்கலாக மாதிரி இருந்திருக்கும். எங்கேயாச்சும் நார்த் இந்தியா அங்கே போய் பதுங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவனை கண்டே பிடிக்க முடியாமல் போயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்படி போயிருந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு ஈஸியாக இன்னும் ஒரு 10 நாள் அவனை நான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ மக்களை இந்த கேஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, குற்றங்கள் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இங்கே நீங்கள் நம்ம நாட்டில், அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குற்றத்தை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த லெவலில் இப்போ சட்ட ஒழுங்கு சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி குற்றம் பண்ணலாம், கிரைம் பண்ணலாம், இந்த மாதிரி எவங்கூடயாச்சும் போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நினப்பில் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நினப்பாவே வச்சுக்கோங்க, செயல்படுத்திடாதீங்க. அப்படி செயல்படுத்திங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் கம்பி எண்ணிக்கிட்டு ஜெயிலில் இருந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. அதே நேரத்தில் எப்போவுமே இந்த மாதிரி தவறான ரிலேஷன்ஷிப் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு கிரைம்ல தான் போய் முடியும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஒரு கிரைம் பார்க்கும்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்னைக்கான கிரைம். யோசிச்சு பாருங்களேன், ஏதாச்சும் லாஜிக் இருக்குதா? பஸ்ஸில் அந்த நிமிஷம் பார்க்குறேன், பார்த்த உடனே பாயிறேன், பாஞ்ச உடனே எப்படிங்க பார்த்த உடனே எப்படிங்க வரும்? அதெல்லாம் எனக்கு அதாங்க சத்தியமாக புரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே அந்த மாதிரி டைப்பாக இருந்துட்டு இருக்க ரீசன்னால நம்ம வந்துட்டு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் பழகிறது பொண்ணா பையனா தெரியாமல் பார்த்து பழகி வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. அண்டு மீண்டும் இதை விட பயங்கரமான, இதுவே பயங்கரமாக இருக்குது, இதை விட பயங்கரமான கிரைம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நடந்துருக்குதுங்க, நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஒரு கிரைம் வீடியோ தொகுப்பாக நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் போட்டுரும். ஸோ எல்லாரும் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய கிரைம் கதைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச். பாய்.